நேர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் பகுதியில் நம்ம பேச இருப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மாநில முன்னாள் தலைவர் KS அழகிரி ஒரு பரபரப்பான பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அது தொடர்பாகவும் அதற்கு எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் தொடர்பாகவும் தான் விரிவாக பேச இருக்கும். வீடியோவுக்குள்ள போகலாம். நம்ம அரசியல் பேசுவதற்கு முன்பாக கடின உழைப்பாளியும் எந்த பின்புலமும் இல்லாமல் திரைக்கு வந்த அதாவது முதல்ல நிகழ்ச்சிகள் பண்ணுவது, மேடை நிகழ்ச்சிகள் பண்ணுவது, உடல் முழுக்க அந்த பெயிண்ட்டை பூசிக்கொண்டு ரோபோ போன்ற அந்த இதுகளில் மேடைகளில் நாடகத்தில் நடிப்பது, இந்த மாதிரியான ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்து உழைப்பின் மூலியமாக இன்னைக்கு ரோபோ சங்கர் அப்படின்னா தமிழகம் முழுவதும், இந்தியா முழுக்க, அதாவது தமிழகம் முழுவதும் தமிழ் ரசிகர்களுக்கு தெரியும் அளவுக்கு தன்னுடைய உயரத்தை வளர்த்து கொண்ட திரைக்கலைஞர், மாபெரும் கடின உழைப்பாளி ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு பண்ணிடலாம். அவர் நான் முன்னாடியே பல பேட்டிகள், அதாவது அவருடைய இந்த மஞ்சக்காமாலை பாதிப்பிலிருந்து மீண்டு மரண தருவாய் வரைக்கும் போயிட்டு மீண்டு வந்த விஷயங்களை என்னையே எடுத்துக்காட்டா எடுத்துக்கோங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு புகழ் இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த நிலைமையில எதுவுமே உதவாது. அதனால உங்க உடம்ப பாருங்க, ஒழுக்கமா இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பல பேட்டிகளை கொடுத்துருக்காரு, அட்வைஸை கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அவரே தன்னை எடுத்துக்காட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம அதை பேசுவதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ரோபோ சங்கர் அவர்கள் ஆரம்பத்தில் எனக்கு சோஷியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சுது. ஆனால் அதற்கு பிறகு நான் அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற நிலைமைக்கு போயிட்டேன். அப்படியே பல வருடங்கள் தொடர்ந்த பிறகுதான் எனக்கு இந்த மஞ்சக்காமாலை பாதிப்பு வந்துச்சு. என்னை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு டாக்டர்கள் கைவிரிச்ச பிறகும் நக்கீரன் கோபால் அவர்களோட உதவியால் ஒரு சிறந்த டாக்டரை படித்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு மீண்டும் ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு. என்னை எடுத்துக்காட்டா எடுத்துக்கோங்க, மதுவுக்கு அடிமையாகாதீங்கன்னு பல பேட்டிகள் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு 46 வயது, வாழ வேண்டிய வயது, வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயது. ஏன்னா சிறு வயது முதலே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பேர், புகழ், பணம் எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு சேர்த்திருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ ஒரு ரிலாக்ஸ்டாக வாழ வேண்டிய, வாழ்க்கை என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுல அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அவர் குடும்பத்தார் அவரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருப்பாங்க, அவங்க மனைவி, மகள், இவங்க எல்லாருமே. அப்படிங்கும்போது இது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். இதை எடுத்துக்காட்டா எடுத்துக்கொண்டு இந்த மதுவுக்கு அடிமையானவங்க அதுலேருந்து யாரோ ஒருவர் 2 பேர் மீண்டு வந்தால் கூட மகிழ்ச்சி தான். ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆத்மாவுக்கும் சரி, நமக்கும் சரி. அதற்காக தான் இதை முன்னாடி நான் பேசினேன். தமிழக அரசியல் குளத்துக்குள்ளே வந்தால், முன்னாடி நான் சொன்ன மாதிரி காங்கிரஸினுடைய முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவிடம் நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்க போகிறோம், காங்கிரஸிற்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும். திமுக கிட்டத்தட்ட 60 வருடங்களாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரும்பு சாறு எடுக்கும்போது சாறு அவங்க குடிச்சிட்டு வெறும் சக்கையை மட்டும்தான் கூட்டணி கட்சியினருக்கு தராங்க. இது இனியும் தொடரக்கூடாது, எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இதற்கு எதிர்த்தரப்புல இருந்தும், அதாவது காங்கிரஸ் தரப்புல இருந்தே வந்திருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, தற்போதைய காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் தலைமையிலிருந்து எனக்கு திமுகவிடம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேளுங்கனோ, தொகுதிகள் இவ்வளோ கேளுங்கனோ எந்த அழுத்தமும் வரல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொன்னா கூட KS அழகிரி காங்கிரஸ் கட்சியில ஒரு மூத்த தலைவராக இருக்கும்போது, பல ஆண்டுகள் உழைத்த தலைவராக இருக்கும்போது அவர் பேசுவதை அப்படி இலகுவா எடுத்துட்டு போயிட முடியாது இல்லையா? காங்கிரஸ் தலைமை நேரடியாக அந்த அழுத்தத்தை கொடுக்காம KS அழகிரி மூலியமாக தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள், தமிழக தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கும்போது KS அழகிரி மூலியமா இதை அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிற பார்வையும் எழுந்திருக்கிறது. கூட்டணியில தொகுதி பேரத்திற்கான ஒரு அழுத்தமாயுது இல்ல, காங்கிரஸ் இந்த முறை உறுதியாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. இது யாருக்கு சாதகம் அப்படின்னா, எதிர் தரப்புல இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு தான். பல விவாதங்கள் காலையில இருந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினால தான் இப்படி ஒரு விஷயம் எழுந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவங்க தான் முதல் மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் எங்களோட கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரப்படும் பேசினார் அப்படின்னு சொல்லி பல விவாதங்களை பேசுறாங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லும்போது மிக தெளிவா முன்னாடியிலிருந்தே சொல்றாங்க, விசிக தேர்தல் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்தே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு அவங்க தொடர்ந்து முழக்கங்களை வச்சிருந்தாங்க. அதே போலதான் காங்கிரஸ் இப்ப கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. விசிக தான் முதல்ல கேட்டாங்க. ஆனா இன்றைக்கு பேசக்கூடிய புதிய விமர்சகர்கள் தாவேக்காவையே வச்சு பேசி கொண்டிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையால, விஜய் அவர்களுடைய வருகையால, அவர் முதல் மாநாட்டில் வச்ச இந்த முழக்கத்தால தான் இப்படி எழுகிறது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு. திமுக கூட்டணியில மிகப்பெரும் நெருக்கடி எழுந்திருக்கிறது. அது விஜய் அவர்களுக்கு தான் சாதகமா போயிடும் அப்படின்னு பலர் பேசுறாங்க. ஆனா
எத்தனை பேர் வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய முதல் ஒரு தேர்தல்களோடு சந்திக்காத விஜய் அவர்களோட கூட்டணி போய் தன்னுடைய இந்த 5 வருட அரசியல் வாழ்க்கைய கேள்விக்குறியோடு போய் ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறது முதல் ஒரு மிகப்பெரும் கேள்விக்குறிதான். ஏன்னா வெற்றியவே பதிவு செய்யாத விஜய் அவர்களோடு போய் எத்தனை பேர் கூட்டணி அமைப்பாங்க? அப்படியே வந்து தமிழக வெற்றி கழகமும் காங்கிரசும் கூட்டணியில் இணைந்தா அவங்க வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்து விட முடியுமா அப்படிங்கிறதும் மிகப்பெரும் கேள்விக்குறிதான். ஏன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடரும் போது அவங்களுக்கு வெற்றி உறுதி அப்படின்ற நிலை இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தோட போனா எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரும் கேள்விக்குறிதான். அப்படி ஒரு விஷ பரீட்சையில காங்கிரஸ் இறங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இந்தியாவில் பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியை இழந்திருக்கிறது. காங்கிரஸ் வெற்றி கொடி நாட்டிய மாநிலங்கள்ல எல்லாம் காங்கிரஸ் இப்போது தோல்வியை கண்டிருக்கிறது. அதற்கு ஓட்சோர் வாக்கு திருட்டு தான் காரணம் அப்படின்னு மிகப்பெரும் ஜனநாயக போரை வந்து ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட போய் விசப்பரீட்சையில் இறங்குவாங்களா? அதுக்கு அதிமுக கூட காங்கிரஸ் போறதுக்கு கூட சொன்னாங்க அப்படின்னா கூட அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது இப்போ வரைக்கும் அவங்க வந்து அதுல இறங்கல அப்படின்னாலும் இனி ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது கூட பேசுவதற்கு கூட அது வந்து நல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இந்த கருத்து முரண்கள் இது எல்லாமே யாருக்கு சாதகம் அப்படின்னா அதிமுகவிற்கு தான் சாதகம். ஏன்னா திமுகவிற்கு அடுத்த இடத்துல அதிமுக தான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் வருகிறது, அதுக்கு கூட்டம் கூடுகிறது அப்படின்னா கூட அது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களா போயிடுவாங்களா அப்படின்னா போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவ விஜய் அவர்களோ சரி, அந்த கட்சியில் இருப்பவர்களோ எந்த மூத்த தலைவர்களையும் பல ஆண்டுகள் வந்து அரசியல் களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற தலைவர்களையும் கட்சியையும் சிறு கட்சிகளையும் பெரிய கட்சிகளையும் தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க முதல் மாநாட்டிலேயே இந்த முழக்கத்தை வச்சாங்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரப்படும், எங்கோடு வரவங்க வரலாம் அப்படின்னு. யாரும் கூட்டணிக்கும் அவங்களோட போறதுக்கு தயாரா இருந்த சிறு கட்சிகளையும் அவங்க சேர்த்துக் கொள்ளவும் தயாரா இல்லை. அவங்க பெரிய கட்சி வரணும் தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு இந்த முறை போகாது அப்படிங்கிறது தான் மூத்த பத்திரிகையாளர்களுடைய அரசியல திறனாய்வாளர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்படிங்கும்போது விஜய் தலைமையில 3வது அணி உருவாகும், அந்த அணி வந்து ஆட்சியை பிடிக்கும்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் 3வது அணி அப்படின்னு சொல்லி உருவாகிற அணி ஃபெயிலியர் தமிழக அரசியல் களத்துல அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பல அரசியல் ஜாம்பவான்கள் சேர்ந்து ஒரு அணி உருவானது. விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லாத மக்கள் செல்வாக்கா, அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா வச்சு அந்த அணி உருவானது. ஆனா அந்த தேர்தல் தான் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் முழுக்குக்கே அவருடைய உடல்நிலை கோளாறுகளுக்கே, அவருடைய மனநிலை இந்த அளவுக்கு போய், அவர் உடல்நிலை இப்படி போய், அவர் வந்து அரசியல்ல இருந்து ஒதுங்கி அவர் தீவிர செயல்பாட்டுக்கு இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன, அவர் கட்சியினுடைய நிலைமை என்ன, இப்படி ஒரு சூழல் உருவானதே அந்த 3வது அணியால தான். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து இப்படி ஒரு பரீட்சையை எடுப்பாரா அப்படின்னா அவர் அறிக்கை முழக்கம் கொடுத்தாரு. ஆனா எந்த வித டோரையே ஓபன் பண்ணல, கூட்டணிக்கான டோரையே அவர் ஓபன் பண்ணல, அந்த டோரை போய் யாரும் தட்டல அப்படிங்கிறதும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய டிடிவி தினகரன் மட்டும் விஜய் அவர்களோட தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. 2-3 பிரஸ் மீட்லயுமே வந்து அவர் விஜய் அவர்கள் தலைமையில 3வது அணி உருவாகலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது அவருடைய ஆசை. ஆனா யாரெல்லாம் ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது பெரும் கேள்விக்குறிதான். ஆனா திமுக கூட்டணிக்குள்ள இப்ப எழுந்திருக்கக்கூடிய இந்த அழுத்தங்கள் அப்படின்பது அதிமுகவிற்கு தான் வந்து சாதகமா இருக்கு. அது போக விசிக வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த முழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. விசிக தரப்புலேருந்து துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான வன்னியரசு வந்து ஊடகத்தில் பேசும்போது சொன்னார், நாங்கள் இந்த முழக்கத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அது நியாயமான கோரிக்கை தான், ஆனால் தற்போதைய சூழலுக்கு அது ஏற்புடையதல்ல, காலம் கனிந்து வரும்போது நாங்களும் அந்த முழக்கத்தை வைப்போம், மீண்டும் எழுப்போம், நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்போம், ஆனால் இந்த முறை நாங்கள் தொகுதிகள் தான் கூட கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை வந்து தொகுதிகள் அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கக்கூடிய விஷயம் தான். எங்களுக்கு கடந்த முறை 10 கொடுத்தீங்க, இந்த முறை 15 தொகுதி வேணும்னு கேட்கக்கூடிய விஷயம் தான். ஆனா திமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ் எல்லாருமே அதிக தொகுதிகள் கேட்கிறாங்க. குறிப்பா ஒருத்தர் வந்து அவருடைய விஷயங்களை எல்லாம் வச்சு யாருன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து கட்சியை வந்து பலப்படுத்தியிருக்கேன். நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து பெருவாரியாக விலகி இருந்தவங்க, அரசியலிருந்தே ஒதுக்கி இருந்தவங்களாம் கூட்டமாக மாவட்ட ரீதியில வந்து எங்க வந்து அதிகமா சேர்ந்தாங்க அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில தான் அதிகமாக சேர்ந்தாங்க. ஸோ வந்து அவர் வந்து பல
இணைப்புகளை கட்சி இணைப்பு விழாக்களை நடத்தியிருந்தாரு. நாம் தமிழருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் ஒரு சோசியல் மீடியாவில் வாரே போயிட்டு இருந்துச்சு. ப்ரெஸ் மீட்டுகள்லையும் சரி, சோசியல் மீடியாலும் சரி. ஏன்னா நாம் தமிழர்லேருந்து வந்து சேர்றவங்களையெல்லாம் இவர் சேர்த்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோவத்தில் அந்த வார் போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நாட்களாக. அதையெல்லாம் கடந்து இவர் வந்து கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது நாம் தமிழர் வந்து என்ன வச்சாங்கன்னா, ஒத்த சீட்டுங்கிற விமர்சனத்தை வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விமர்சனத்தை முறியடிக்கணும், கட்சியும் நான் மிகப்பெரிய அளவில் வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தொகுதிகள் கூட கேட்பதற்கு மிக பெரும் வாய்ப்பு வேல்முருகன் அவர்களுக்கும் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த நெருக்கடியும் திமுக சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் சில மாதங்கள் கடந்துதான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் திமுக கூட்டணிக்கு எழும்பும். அது கூட யாருக்கு சாதகமா போகும் அப்படின்னா அதிமுகவிற்கு தான் சாதகமா போகும். இவங்கெல்லாம் போய் விஜய் தான் முதலமைச்சர், விஜய் முதலமைச்சர், விஜய் எங்க தலைவர், அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்த இவங்கெல்லாம் போய் விஜய் அவர்களுக்கு ஓட்டு கேட்பாங்களா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறிதான். இதுல வந்து அரசியல் திறனாய்வாளர்களுக்கு இது நன்கு தெரிஞ்ச விஷயம்தான். விவாதங்கள்ல மீண்டும் மீண்டும் வந்து புதிதாக வந்த விமர்சகர்கள் தான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவிற்கு சாதகம் இது, அவ்வளவுதான் இன்றைய செய்தி. அரசியல்ல இன்றைக்கு வேறும் எதுவும் பேசுபொருளாகல. ஏன் அப்படின்னா அந்த திரைக்கலைஞர் ரோபோ சங்கர் அவர்களுடைய அந்த மரணம் தான் வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கு. அதுதான் ஊடகங்கள்ல பெரிதும் பேசுபொருளாக இருக்கு. நாளை வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.